ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நூடுல்ஸ் சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி குக் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வானல் இருந்தால் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது கழுவ முடியும்னா வச்சுக்கோங்க. என்னால் கழுவ முடியாதுங்க. நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு கிளாஸ் ஊற்றிட்டேன், இது எடிட்டிங் உங்களுக்கு தெரியாது. அடுப்பு பற்ற வச்சுக்கின்னு தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வந்த உடனே ஆல்ரெடி நான் பிரித்து வச்சுட்டேன். ஸோ பிரித்து வச்ச நூடுல்ஸை கொதிச்சு வர தண்ணியில் எடுத்து அழகாக அப்படியே கேக்கு போல் உள்ளே போட்டுருவோம். அதில் இன்னும் கொஞ்சம் இது வந்து மசாலா, அது அப்புறமா போட்டுக்கலாம். இதில் பேலன்ஸ் இருக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் அதிலே கொட்டிப்போம். உடனே இதை டஸ்ட்பினில் போடணும், அதுதான் நல்ல பழக்கம். ஸோ இப்போ கொதிச்சு வரதுல கொஞ்சம் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ இப்போ கொதிச்சு வருதுங்க. நெக்ஸ்ட்டு மசாலா, இதை கட் பண்ணி அப்படியே பரவலாக அப்படியே தூவி விட்டிங்கன்னா கொதிச்சு வரதுலேயே அது நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. நான் சொன்ன மாதிரியே கொதிச்சு வரும்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க மசாலா. ஸோ இப்போ வந்து கிளறி விட்டுட்டு லைட்டாக ஒரு குத்தி அதை கட் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம். அப்போ தான் கொஞ்சம் சாப்பிடும் போதும் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கலாம். இது வந்து நம்ம பிளேட்டில் போடும்போது பார்த்து பண்ணிக்கோங்க. சுட சுட இருக்குது, அது கையிலையோ கால்லையோ பட்டுற போது பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்குங்க. அப்படியே வேணும்னா கருவேப்பிலை வந்து நீங்கள் தூவிக்கலாம். அப்படியே வந்து டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது எலமெண்ட் ஸ்மோக்கி தந்தூரி மைனஸ், ரோஸ்டு கார்லிக் மைனஸ், ரியல் மைனஸ், இது எல்லாமே எலமெண்ட் கம்பெனி தான். எல்லாம் தக்காளி தொக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அத்தி பழம் ஒன்று வச்சுக்கோங்க. உங்களுக்கு டொமேட்டோ சில்லி பாப்கார்ன் அப்படியே சைடிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து குர்குரேவும் இருக்குதுங்க, குர்குரேவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்லாம். அது கூட ஒரு வாழைப்பழமும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது முக்கியமாக ட்ராகன் ஃப்ரூட், இதை கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து என்கிட்ட இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ வாங்க வந்து சாப்பிடலாம். அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு உட்காந்து இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இதை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க, நான் ஒரு நாள் செஞ்சு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த மைனஸு, இந்த குர்குரே, இந்த பாப்கார்ன்லாம் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கருத்து வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க, பிடிச்சத பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சத யோசிக்காதீங்க, பிடிச்சத தைரியமா பண்ணுங்க, பிடிச்சத ரசிச்சு பண்ணுங்க, பிடிச்சத ஜாலியா பண்ணுங்க, பிடிச்சத சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா? கருத்து பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கொஞ்சம் ஃபாலோ, சப்ஸ்கிரைப், ஏதாவது கமெண்ட் போட்டு விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.